இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை சுண்டல் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். வெள்ளை மொச்சை சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவு வெள்ளை மொச்சை, வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 4 மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 கார மிளகா வத்தல், கடுகு, உளுந்து தாளிப்பதற்கு, கறி லீஃப் தாளிக்கிறதுக்கு, பெருங்காய பொடி கொஞ்சம். எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை மொச்சையை 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். கழுகிட்டு ஊற வைங்க. இதை குக்கரில் உப்பு போட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மொச்சையை குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோங்க. இதில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் எலும்பு சம்பந்தமான எந்த ஒரு நோயையும் தடுக்க இது உதவுது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறனால எலும்போட வலிமைக்கு இது உதவுதுங்க. மொச்சப்பயிரில் உள்ள தாமிரச்சத்து ஆரோக்கியமான ஒயிட் பிளட் செல்ஸ் உற்பத்தி செய்ய உதவுது. இதனால் ரெசிஸ்டிங் பவர் நமக்கு அதிகரிக்குது. இதில் குறிப்பிட்ட அளவு நார் சத்து இருக்குதுங்க. அதனால் மலச்சிக்கலுக்கான வாய்ப்பு குறைகிறது. பொட்டாசியம் இதில் இருக்குது. மொச்சையில் அதிக அளவு புரோட்டீன் சத்து உள்ளது. உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த புரோட்டீன் உடலுக்கு மிகவும் அவசியம். வறுத்து பொடி செய்ய வேண்டிய பொருட்களை திரிச்சு வச்சுக்கிட்டோங்க. சுண்டல் இப்போ தாளிசம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டிருக்கிறோம். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போடும். இப்போ வேக வச்ச சுண்டல் அதில் ஆட் பண்ணுறோம். அரை ஸ்பூன் அளவு வறுத்து வச்சிருக்கிற பொடியை போடுறோம். சுண்டல் ரெடி. இப்போ டேஸ்ட் பார்க்க வேண்டியதாங்க. அருமையான ஒயிட் மொச்சை சுண்டல் ரெடி.